Hello everyone. இந்த வீடியோல பிதாகரஸ் தியரம்னா என்னன்னு பார்ப்போம். In a right angle triangle, square of a hypotenuse is equal to sum of squares of other two sides. பிதாகரஸ் தியரம்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்கும். அதில் லார்ஜஸ்ட் சைடுக்கு பேர் தான் என்னது? ஹைப்போடெனியஸ். பேலன்ஸ் இருக்க 2 சைட்ஸ். ஸோ பிதாகரஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்ல வருதுன்னா, ஹைப்போடெனியஸை ஸ்கொயர் பண்ணால் வர வேல்யூவும் ஆப்போசிட் இருக்க 2 சைடை ஸ்கொயர் பண்ணால் அதை சம் பண்ணி வர வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த சைடு 4, இந்த சைடு 3. ஹைப்போடெனியஸ் ஏசி. ஹைப்போடெனியஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதுதான் லார்ஜஸ்ட் சைடாக இருக்கும். அதுக்கு எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட் டு த ரைட் ஆங்கிள் இஸ் கால்டு ஹைப்போடெனியஸ். இந்த எக்ஸாம்பிளில் இந்த 2 சைட்ஸும் 4 and 3ன்னு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும்? லென்த் ஆஃப் ஹைப்போடெனியஸை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பிதாகரஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு ஏசி ஸ்கொயர், அதாவது ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் 4 ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் இஸ் 3 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 3 ஸ்கொயர் 9, 16 பிளஸ் 9 ரெண்டையும் ஆட் பண்ணால் 25. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் 25. நமக்கு என்ன வேணும்? ஹைப்போடெனியஸ் லென்த்து ஏசி. ஸோ ஏசி இஸ் என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 which is 5. ஸோ லென்த் ஆஃப் ஹைப்போடெனியஸ் ஏசி இஸ் 5. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த 2 சைடையும் கொடுத்துட்டு ஹைப்போடெனியஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க. இந்த ஹைப்போடெனியஸும் ஒன் ஆஃப் த சைட்ஸும் கொடுத்துட்டு பேலன்ஸ் சைடும் கேட்கலாம். ஸோ 3 சைட்ஸில் எனி 2 கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க சைடு கேட்டால் நம்ம பிதாகரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.